Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா போன வீடியோல 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து கட் ஆஃப் என்ன அப்படினு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நெக்ஸ்ட் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல உங்க டிஸ்ட்ரிக்டும் வரலாம். அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் கோர்ட்டோட கட் ஆஃப் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். நம்ம இந்த மெட்ராஸ் கோர்ட் வேலைவாய்ப்பு பத்தி கண்டினியூ அப்டேட் போட்டுட்டு வரோம். அதனால எல்லாரும் Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெட்ராஸ் கோர்ட் மொத்தம் 2329 வேக்கண்ட். அதில் 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல். பார்க்காதவங்க இதுக்கு வீடியோவில் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர். இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் பார்க்க போகிறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு எக்ஸாமினர் வந்து 1, சீனியர் ஃபைலிப் வந்து 2, ஜூனியர் ஃபைலிப் வந்து 9, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து 1, டிரைவர் 1, காப்பிஸ்ட் அட்டெண்டர் வந்து 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 22, கிளீனர்ஸ் ஒர்க்கர் வந்து 9, கார்டனர் வந்து 1, நைட் வாட்ச்மேன் வந்து 18, நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜ் வந்து 4, மசால்ஜ் வந்து 8. மொத்தம் 79 வேக்கண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில். இதில் எக்ஸாமினர், சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பீஸ் அட்டெண்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 எடுத்திருந்தா உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் 3, ரீடர் 1, சீனியர் ஃபைலிப் வந்து 4, ஜூனியர் ஃபைலிப் வந்து 17, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து 10, டிரைவர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 51, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 3, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் 8, நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜ் 4, மசால்ஜ் 18. மொத்தம் 121 வேக்கண்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில். இதில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களை வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் 2, சீனியர் ஃபைலிப் 2, ஜூனியர் ஃபைலிப் 4, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 7, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 9, கார்டனர் 1, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் 23, மசால்ஜ் 17. மொத்தம் 65 வேக்கண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில். இதில் எக்ஸாமினர், சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப் இவங்களை பொறுத்தளவில் 165+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்கள பொறுத்தளவில் 87+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப்லாம் எந்த வேக்கன்சியுமே கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1, கிளீனர்ஸ் ஒர்க்கர் வந்து 6, கார்டனர் வந்து 9, மசால்ஜ் வந்து 8. மொத்தமே வந்து 24 வேக்கண்ட் தான். ரொம்ப கம்மியான வேக்கண்ட் தான் கரூரை பொறுத்தளவில். ஸோ வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர் இதை பொறுத்தளவு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95+ எடுத்துருக்கணும் நீங்கள். ஏன்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணகிரியை பொறுத்தளவில் ஜூனியர் ஃபைலிப் 11, டிரைவர் 1, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 7, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் 17, நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜ் 2, மசால்ஜ் 20. மொத்தம் 59 வேக்கண்டு. ஜூனியர் ஃபைலிப் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மற்ற கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன் இதை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 90+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் எக்ஸாமினர் 4, சீனியர் ஃபைலிப் 1, ஜூனியர் ஃபைலிப் 4, டிரைவர் 1, காப்பிஸ்ட் அட்டெண்டர் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 39, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 4, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் 9, நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜ் 2, மசால்ஜ் 9. மொத்தம் 74 வேக்கண்ட் மதுரையை பொறுத்தளவில். எக்ஸாமினர், சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப் பொறுத்தளவில் 163+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், மசால்ஜ், வாட்ச்மேன் இவங்கள பொறுத்தளவில்
90 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரி கூப்பிட சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். மயிலாடுதுறையை பொறுத்தளவில் புதுசாக பிரித்ததுனால அங்கே வந்து வேகன்சி எதுவும் இல்லை, 0 வேகன்சி தான். நெக்ஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் எக்ஸாமினர் கிடையாது, சீனியர் ஃபைலிப்பு வந்து கிடையாது, ஜூனியர் ஃபைலிப் 13, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 9, டிரைவர் 2, காப்பிஸ்ட் அட்டெண்டர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 51, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 8, கார்டனர் 1, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 17, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி 4, மசால்ஜி 13, மொத்தம் 120 வேக்கண்ட் நாகப்பட்டினம் பொறுத்தளவில். ஜூனியர் ஃபைலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதை பொறுத்தளவில் 85 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவில் சீனியர் ஃபைலிப் 2, ஜூனியர் ஃபைலிப் 5, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 3, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 3, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 9, நைட் வாட்ச்மேனுக்கு மசால்ஜி 1, மசால்ஜி 16, டோட்டலாக 41 வேக்கண்டு. இதில் சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்தளவில் 166 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி இதை பொறுத்தளவில் 92 ப்ளஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. ஃபைனலாக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் சீனியர் ஃபைலிப் 2, ஜூனியர் ஃபைலிப் 4, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 1, மொத்தம் 7 வேக்கண்ட் தான். இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடையாது பெரம்பலூருக்கு. சீனியர் ஃபைலிப், ஜூனியர் ஃபைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 165 ப்ளஸ் இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிட சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 டிஸ்ட்ரிக்டோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த 10 டிஸ்ட்ரிக்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்கும் இருக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் மார்க் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் மார்க் வந்து பொங்கல் முடிஞ்சு தான் வரும். ஏன்னா கண்டினியூவாக கவர்மெண்ட் ஹாலிடே வருது நாளையிலேருந்து. ஸோ பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பாக நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கு வந்து பிளேஸ் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டிலே ஆகுது. கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சு நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்கலுக்கு. இந்த வீடியோவில் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். அது உங்கள் டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்.